புராணம். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னர் வரும் கார்த்திகை மாத வளர்பிறை ஏகாதசி தான் கைசிக ஏகாதசி. திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் நம்பாடுவார் என்ற தீவிர பெருமாள் பக்தர் அவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர். பாணர் குலங்கிறதுனால அவருக்கு அந்த காலத்துல கோவிலுக்குள்ள செல்ல அனுமதி இல்ல. அவர் தினமும் இரவு கோவில் வாசல்ல நின்று கைசிக பணி இசைத்து பாடுவது வழக்கம். அதனாலே தெரியல அந்த கோவில் வாசல்ல இருக்கிற அந்த கொடி மரம் சற்று நகர்ந்தே இருக்கும். அன்னைக்கு ஏகாதசிங்கிறதுனால நம்பாடுவான் என்ன பண்றாருன்னா கைசிக பணி இசைச்சுக்கிட்டே நம்ம திருக்குறுங்குடியில இருக்கிற நம்பெருமாளை தரிசிப்பதற்காக அவர் போயிட்டு இருக்காரு. அந்த ஏகாதசி என்னைக்குன்னா கார்த்திகை மாசத்துல வர வளர்பிறை ஏகாதசி. அப்படி அவரு காட்டு வழியே போகும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அவர் முன்னாடி ஒரு பிரம்ம ராட்சசன் நிக்கிறாரு. நான் இன்னைக்கு உணவா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அதற்கு நம்பாடுவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உடல் உனக்கு உணவாக போகுதுன்னா அதை விட மகிழ்ச்சி எனக்கு என்ன இருக்க போகுது, அதுக்கு முன்னாடி நான் பெருமாளை பார்த்து பாடிட்டு வரேன், எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா பிரம்மராட்சசன் மறுத்துறாரு. மனிதர்கள் யாருமே சொன்ன வாக்க காப்பாத்துறது இல்ல, உன்னை எப்படி நம்புறது, உன்னை நான் விட முடியாதுன்னு மறுத்துறாரு. உடனே நம்பாடுவார் என்ன சொல்றாருன்னா, திரும்பி வராவிடல் அடைய போகும் நரகங்களையும் பயங்கரமான சத்தியங்களையும் செய்யறாரு. இதையெல்லாம் நம்பி பிரம்மராட்சஸ் என்ன பண்றாரு, அவரை போக சொல்லி விட்டுறாரு. உடனே நம்பாடுவன் ரொம்ப சந்தோஷமா பெருமாளை தரிசிக்க போறாரு. மனசுருக்க கைசிக பண் பாடுறாரு. அது முடிச்சிட்டு திரும்பி வராரு. நம்பாடுவன் திரும்பி வந்ததை பார்த்த பிரம்மராட்சசனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா அவருக்கு அதுவரை இந்த கொடுமையான பசி சுத்தமா இல்லாம போச்சு. அப்ப பிரம்மராட்சசர் என்ன சொல்றாருன்னா, நான் முற்பிறவியில் சோமசர்மா என்ற அதனராக பிறந்து யாகத்தை தவறா செஞ்சதுனால இப்ப நான் பிரம்மராட்சசரா அலையிறேன். எனக்கு நீ இந்த பெருமாளை தரிசித்த பலனை கொடு என்று கேட்க நம்பாடுவாரு வைசிக பண் பாட மகாவிஷ்ணு தோன்றி இருவருக்கு மோட்சம் அளித்தார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல வர வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு எல்லா பெருமாள் கோயில்களிலும் கைசிக புராணத்தை கதையாகவோ நாடகமாகவோ சொல்றாங்க. ஒரு வருடத்தில் வர 24 ஏகாதசியில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலனும் இந்த கைசிக ஏகாதசியில் இருந்தால் கிடைக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி நாள், கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி நாள், பேர் சொல்லும் புண்ணிய நாள், மாலு குகந்த நாள், கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி நாள், பேர் சொல்லும் புண்ணிய நாள், மாலு குகந்த நாள், கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி பார்ப்புகள் குறுங்குடி நம்பியை நமஸ்கரித்து, பார்ப்புகள் குறுங்குடி நம்பியை நமஸ்கரித்து, பார்ப்புகள் திருக்குறுங்குடி நம்பியை நமஸ்கரித்து, கைசிகப்பள் பாடி கைசிகப்பள் பாடி மகிழும் பெருநாள், கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி நாள், பேர் சொல்லும் புண்ணிய நாள், மாறு கூடந்த நாள், கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி தீர்ந்திடும் துயரமோ நீங்கிடும் சஞ்சலமோ, தீர்ந்திடும் துயரமோ நீங்கிடும் சஞ்சலமோ, தீர்ந்திடும் துயரமோ நீங்கிடும் சஞ்சலமோ, கைசிக புராணம் கருத்தூன்றி படித்திடில் தீர்ந்திடும் துயரமோ
நீங்கிடும் சஞ்சலமோ கைசிக புராணம் கருத்தூன்றி படித்திடில் நம் பாடுவார் உயிர் காத்த நம்பி பெறுவார் நம் பாடுவார் உயிர் காத்த நம்பி பெறுவார் நாம் படும் இடர்யாவும் நொடியில் களைவார் கர்நாடக இசையில் கர்நாடக இசையில் பைரவியை யுத்த கர்நாடக இசையில் பைரவியை யுத்த கைசிக பல்கித்தனும் கைசிக பல்கித்தனும் மாதவனு கீதம் கைசிக பல்கித்தனும் மாதவனுக்கு இதோ மாலவன் பராகன் பூமாதேவிக்கு மானுடம் உய்வழி இதுவென பகர்ந்தான் கார்த்திகை வளர்ப்பிறை ஏகாதசி நாள் பேர் சொல்லும் புண்ணிய தாழ்வாது குக்கந்த நாள் கார்த்திகை வளர்ப்பிறை ஏகாதசி நாள் ஏ